இப்போ நடந்துட்டு இருக்க ஸ்ட்ரைக்கால் தினமும் 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. ஏற்றுமதி முழுசாக பாதிச்சிருக்கு. அரசாங்கம் இதை உடனே முடிவு கொண்டு வரணும்னு நினைக்குது. இந்த ஸ்ட்ரைக்குனால் பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிகளை பற்றி நீங்கள் கவலைப்படல. முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படுற நஷ்டத்தை பற்றி தான் பேசுகிறீங்க. இங்கே இந்த கம்யூனிஸ்டை பற்றிலாம் பேச வரல. போனஸ், ஊதிய உயர்வை பற்றி பேச வந்திருக்கோம். முதல்ல போனஸை பற்றி பேசுவோம். நீங்கள் எவ்வளோ போனஸ் எதிர்பார்க்குறீங்க? 20% கேட்குறோம். அவ்வளோவெல்லாம் கொடுக்க முடியாதியா. போனஸுங்கிறது தொழிலாளிகளுக்கு நாங்கள் இனாமாக கொடுக்கறது. நாங்கள் விருப்பப்பட்டு என்ன கொடுப்போமோ அதை தான் கொடுக்க முடியும். இனாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இலவசம். போனஸ்ன்றது ஊக்கத்தொகை. எங்களை பொறுத்த வரைக்கும் போனஸ்ன்றது தொழிலாளிகளோட உரிமை. உரிமையா? எதை வச்சு அதை உரிமைன்னு சொல்கிறேன்? ஒரு தொழிலாளி எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும், அது வார சம்பளமாக இருந்தாலும் சரி, மாத சம்பளமாக இருந்தாலும் சரி, அவன் தினம் தினம் உழைக்கிற காசை உங்கள்கிட்ட தானே விட்டுட்டு போகிறான். அதுக்கு வட்டி போட்டு பாருங்கள். அது எங்கள் உரிமையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். சரி, முடியாது, நாங்கள் தினக்கூலியாக கொடுத்துட்றோன்னு சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாலும் தினம் தினம் ஒரு தொழிலாளி உழைக்காமல் முதலாளி லாபம் பார்க்க முடியாது. அந்த லாபத்தில் ஒரு சிறு தொகையை ஊக்கத்தொகையாக கேட்குறது எங்களுடைய உரிமை.